செங்கல்பட்டில் பெய்த கனமழை காரணமாக சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டிவனத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மரக்காணம் புதுவை சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. ஒலக்கூர், ஜக்காம்பேட்டை, மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள காரப்பட்டு கிராமத்தில் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து அமைக்கப்பட்ட தற்காலிக பாலமும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் காரப்பட்டு வழியாக அரசூர் செல்லும் மக்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிமெண்ட் குழாய்கள் புதைக்கப்பட்டு தரைப்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாரிஜாதம் தெரு, தாமரை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதோடு வாய்க்காலிலிருந்து பாம்பு, தவளை உள்ளிட்டவை தங்களின் வீடுகளுக்கு உள்ளேயே நுழைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.